இனிய லவ்வர்ஸ் டே காதலர் தினம் நல்வாழ்த்துக்கள். நேற்று எல்லாருமே காதலை செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்க. செலிப்ரேட் பண்ணாமையும் நிறைய பேர் இருந்திருப்பீங்க, ஆள் இல்லாம இருந்திருப்பீங்க நம்மள மாதிரி. இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா? யாரா அதில் பண்ணினவங்க என்ன பண்ணலான்னு பார்ப்போம். இந்த பாத்தியா, ஏதோ குரூப் எக்ஸாம்ல ஜோடி ஜோடியா நிக்கிற மாதிரி நிக்கிறாங்க பாரு. அதை வாட்ச் பண்றதுக்கு 4-5 பேர் திரிறாங்க. இது ஆளே இல்லாமையே லவ் பண்ணவங்க எல்லாம் என்னென்ன பண்றாங்கன்னு பாக்குறதுக்கே பல பேர் திரிவாங்க. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. போர்வாய பொருத்திக்கிட்டு அப்படி என்னதான் செய்யறாங்க உள்ள. ஆக்சுவலா அது என்ன மேட்டர்னா, என்னடி அதுக்கெல்லாம் இங்க விளக்கம் சொல்லி ஒரு காடே நீதாப்பா, இந்த ஆடு மாதிரிலாம் நிற்கும் பாரு, அந்த மாதிரி ஒரு காடே நிற்கிறாங்க ஜோடி ஜோடியா. அதுவும் அலக்கலக்கா கூட கிடையாது, பக்கத்து பக்கத்திலேயே நிற்கிறாங்க. இவங்க பண்றதெல்லாம் என்ன சார் அக்கிரமமா இருக்கு சார். யார் அதுக்குன்னு ஒரு குடில் கட்டி போட்டுப்பாங்க போலப்பா. அதாவது அலக்கலக்கெல்லாம் நிற்க மாட்டாங்க. அது அனாவசியம். போறதே தெரியாம லவ் பண்ணி தெரியாம பேசி பல இதை போறாங்க. அப்புறம் இதுல எதுக்கு பக்கத்து பக்கத்திலேயே நிக்கிறாங்க? அதுவும் மூடிக்கிட்டு, இடத்துக்கு மூடிக்கிட்டு பக்கத்து பக்கத்திலேயே நிக்கணும். அந்த நேரம் கொஞ்சம் கூரை சீப்பா ஓடு கொஞ்சம் லேபர். இதுல லவ் சிங்கிளா உள்ளவங்க உள்ள போவாங்க, என்னெல்லாம் செய்யறாங்கன்னு பார்ப்பான், என்னெல்லாம் பண்றாங்க இந்த மாதிரி பாக்குறதுக்கு ஒரு சில பேர் போவாங்க. நம்மள மாதிரி கொஞ்சம் பேர் போவாங்க. வெக்கமே இல்லையா? கிடையவே கிடையாது. இங்க பாரு, ஏதோ தனியா பழைய வீடு போல பல வருஷமா வாழ்ந்துட்டு போட்டு போயிட்டாங்க வெளியூருக்கு. அது அப்படியே இடிஞ்சு ஏதோ ஓயோ ரூம் மாதிரி இவங்களுக்கு பயன்பட்டுச்சு. அவ்வளவுக்கு கிரைண்டரா கிரைண்ட். இவங்க வேறு சந்தா கேப்புக்கு சந்தா ஒரு ஜோடியா நிக்கிறாங்க. அதுல ஏன் முக்கார பொருத்திக்கிட்டு என்ன பண்றாங்கன்னு தெரியல. இதை என்னால மட்டுமல்ல இந்த நாட்டுல இருக்க எவனாலையும் சொல்ல முடியாது. இதுக்காகத்தான் சேரி கட்டிட்டு போறாங்க போல, சேலையெல்லாம் கட்டிட்டு போனாதான் இந்த மாதிரி முக்காடு போட்டு வைக்கலாம்னு. எல்லாம் லவர்ஸ் டேக்கு போயிட்டு ஓயோ ரூம் மாதிரி தான் பயன்படுத்துறாங்க. எவனாவது ஒருத்தன் ஒரு பேச்சு வாக்கு ஒரு பேசிக்கிட்டு காலத்தை காதல் என்ன பண்ணலாம் நீ பாரு. எவனாவது ஒருத்தன் சரி நம்ம லவ் பண்றோமே போய் ஒரு காதல்ல அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன, அடுத்து எப்படி கல்யாணம் பண்ணலாம், அடுத்து என்ன செய்யலாம், ஃபியூச்சரை பத்தி ஏதாவது பேசுவான். இந்த மாதிரிலாம் எதுவும் பண்றாங்க இல்ல. போன உடனே வேறு செய்ய மாட்டேனேன், யார் பக்கம் கையை விட்டு எந்த மாதிரி செஞ்சுட்டு இருக்கேன் தேவையில்ல பேசிக்கிட்டு உட்கார்ந்ததான் சத்திரமே இல்லை லவர்ஸ் டேக்கு. இப்ப ஏன் துப்புனே உன்னை அவமானப்படுத்தடா. லவர்ஸ் டே தடுக்கணும். லவர்ஸ் டே இங்க பாரு, ஒரு சின்ன கேப்பு அவனே கவர்மெண்டே அந்த மரத்துக்கு மரம் நட்டு வச்சது இதுக்காகவா? பொருத்திக்கிட்டு அப்படி என்னதான் பேசுவாங்க. இதை இவங்க ஒருத்தர் வாட்ச் பண்ணிட்டே போறாங்க. முட்டா பயில சார், அவங்க எல்லாம் அறிவிகட்ட பயில சார். இது அதாவது லவ்வர்ஸ் டேக்கு போனீங்கன்னா உட்காந்து பேசுங்க. பேச்சு ரொம்ப முக்கியம். நம்ம என்ன பண்ணலாம், அடுத்தது என்ன பண்ணலாம், ஃபியூச்சர் எப்படி, நம்ம கல்யாணம் பண்ணிட்டு எங்கே வாழலாம், எப்படி வாழலாம், யாருக்கிட்ட எதிர்ப்பு தெரிவிப்பாங்க, யார் நம்மளை சேர்த்து வைப்பாங்க, அந்த மாதிரி பேசுங்க. போர்வை பொறுத்துக்கிட்டே தோசைக்கார மாதிரி பேசுனீங்கன்னா எப்படி நீங்க லவ் பண்ணுவீங்க? வயிறு சொல்ற நீங்களா நல்லாவே இருக்க மாட்டீங்க. லவர்ஸ் டேக்கு எப்படி லவ்வர்ஸ் டேக்கு பொக்கை பூ 5 ஸ்டாரு டெய்ரி மில்க்கு கூட வாங்கி கொடுத்து பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி பார்த்துருக்கீங்களா? ரொம்ப விவரமான பொண்ணா இருக்கு. வெறும் காய்கறி தக்காளி பூண்டு அப்புறம் என்னது அது கோஸு இதெல்லாம் வச்சு கொடுக்கறது. இது ஏன்னா சப்போஸ் நம்ம கொடுத்து சிலவங்க வாங்காம கூட தூக்கி போடுவாங்க. இந்த மாதிரி கொடுத்தோம்னா வைங்கிற வீட்டுக்கு அது யூஸ் ஆகும், அது சும்மாவாது வாங்கிடுவாங்க கொண்டாங்கன்னு. வெக்கமே இல்லையா? கிடையவே கிடையாது. அப்படி வாங்காம போட்டு போனாலும் நம்ம எடுத்துக்கூடாது வீட்டில் கொடுத்துடலாம். இந்தாங்க சமைச்சு கூட வீட்டுக்கு தான் ஆனந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சிடலாம். அதனால தான் இந்த மாதிரி ஐடியா. நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சிட்டு பக்கத்திலேயே நீ உட்கார்ந்துக்க. உனக்கு பின்னால வர்ற சந்ததிகள் அதை பார்த்து படிச்சு தெளிவா நடந்துக்குவாங்க. இந்த மாதிரி பண்ணுங்க.
February 14 யார் யாரு லவ் பண்றீங்கலாம் தெரியல. ஆனா இங்க பாருங்க இவ்வளவும் டெலிவரி போயினே இருக்குது, இவ்வளவு ஆர்டர்ஸ் கொடுத்துட்டே இருக்கோம். ஆனா இது எவ்வளவு பேர் சிங்கிளா இருக்குன்னு தெரியுமா? அவன் வயிறு எப்படி இருக்குன்னு தெரியுமா? நாங்களாம் என்ன பண்றது ஏது பண்றதுன்னே தெரியல. ஒவ்வொரு ஆர்டரும் அப்படிதான் போயிட்டு இருக்கு. இதுல யாரா சிங்கிள் யாரா பாத்துட்டு இருப்பீங்களா வீடியோ? இது உங்க ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணி கொடுக்குறோம். பாருங்க 2 ரோஸ் நடுவுல சிலுக்கு. அதாவது அவரோட மன ஆதங்கத்தை சொல்றாப்ல. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி. அவர் தான் டெலிவரி பண்றாரு. இப்பெல்லாம் லவ்வர்ஸ் டேக்கு எதுன்னு வந்து வாங்குறது இல்லை, எல்லாம் ஆர்டர் போட்டுருவாங்க போல. 5 ஸ்டாரா என்னம்மா பூவோ என்ன பொக்கையா, இது ஆர்டர் கொடுக்குறவன் அவன் ஆதங்கத்தை சொல்றான் பாரு. இவ்வளவு ஆர்டர் பண்றாங்களே, நம்மலாம் ஏன் சும்மா இருக்கான்? இப்ப நமக்கெல்லாம் யாரும் ஆர்டர் பண்ணல. இதை ஃபுல்லா எவன் வாங்குற எவன் லவ் பண்ணானே அவருக்கு தெரியல. அவன் மட்டும் என் கல்ல மாட்ட வெட்டாம விட மாட்டேன். அதனால எல்லாரும் லவ் பண்ணுங்க, 90s மட்டும் விட்டுறாதீங்க. அதனால தான் அவங்க ஆதங்கத்தில் சொல்றாங்க. அவரை பாம்பு உம்ப வச்சு கொடுத்துடுவாங்க பார்த்து. அது தப்பு. சாரி மச்சி. அதாவது அவரு 2 பொண்டாட்டி வேணுங்கிறத எவர் சிம்பாலிக்கா சொன்னாரு பாத்தீங்களா? இவ இருக்க லவ் பண்ணும்போது அவ வந்தோடனே அவ வேணாம்னு விட்டு போறா, அப்படி அவளே சேர்த்து கண்டுபிடிக்க 2 வேணும் எனக்கு அப்படிங்கிறத ஒரு அழகா வீடியோ போட்டு ஒரு லவ் எஃபெக்டா சொல்றாரு பாருங்க. எப்படி ஒண்ணு கூட கிடைக்காம இருக்கேன், என்ன பண்றது? அதான் கண்டிப்பா இது வந்து இந்த கல்யாணம் பண்ணவங்க உங்க வீட்டுக்கு போயிட்டு ஒரே ஒரு மல்லிகைப்பூ கொஞ்சம் அல்வா இந்த மாதிரி டெய்ரி மில்க் ஏதாவது வாங்கி கொடுத்தீங்கன்னா பொண்டாட்டி உண்மையில உங்களுக்கு சந்தோஷம். பொண்டாட்டியா இருக்கிறவங்க உண்மையில நம்ம புருஷன் ஏதாவது வாங்கி வந்திருக்கேன், இதுக்கு கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் மேக்சிமம் எவனும் வாங்குறதில்ல கொள்றதில்ல, இதாவது வாங்கி கொடுக்க சந்தோஷப்படுவாங்க. இந்த லவ் பண்ற காதலிகளுக்குதே ஏதாவது நல்லா பெருசா பார்த்து வாங்கி கொடுக்கணும், இல்லைன்னா டப்புக்கு நடத்தினால கழட்டி விட்டு போயிடுவாங்க. ஆனா இது புதுசா இருக்குண்ணே, புதுசா இருக்கு. நான் பொண்டாட்டி போக முடியாதுல்ல, இதையாவது வாங்கி கொடுத்தா நம்ம மனைவி பாட்டு வாங்கிக்கிறேன். அதனால எல்லாரும் மனைவிக்கு நீங்க லவர்ஸ் டேக்கு இந்த மாதிரி வாங்கி கொடுத்துங்க. என்ன முட்டை நினைச்சீங்களா? லவ் பண்ணி கல்யாணம் பண்ணாலும் பரவாயில்ல, வாங்கி கொடுங்க. ஏதோ சேசிபி மண்ண நீர் சுத்துமே அந்த மாதிரி சுத்துறாயா. அடுத்து அதை ஒண்ணு கூட இல்லாம திடுறேன், வேற 2 கூட்டி கொண்டாந்து அதை ஒரு சுத்து இதை ஒரு சுத்து சுத்துறாம. அது அழகா என்ன சுத்துறா அப்படின்னு சொல்லுது போல. அதை மட்டும் சுத்தீங்களா? தூக்குறா சுத்துறா சுத்த அழகா திச்சு தச்சா போய் சுத்து. ஏதோ பள்ளிக்கூடத்து ஏதோ டெஸ்ட் போல ஏதோ ப்ராஜெக்ட் பண்றதுக்காக வந்திருக்காங்க, அந்த கேப்ல சுத்துறான் பாரு. இடம் பாக்குறானோ வெயிட் 2 எவ்வளவு இருப்பாருன்னு. இப்ப சுத்துறா, இதை சுத்துறா மாத்தி சுத்துறாயா. சரி ஓடு. அதாவது அவன் சிங்கிளா தான் இருப்பான் போல, தூக்கி எரிஞ்சாம்பதுக்கு திருப்ப அவன் சிங்கிள் போல பார்த்து எமோஷன் ஆயிட்டான், வெறி ஆயிட்டான். ஒண்ணு இல்லாம அவன் அலையிற 2 வச்சு தூக்கி விளையாண்டுறான் சொல்லிட்டு எமோஷன் ஆயிட்டான். கடுப்பேத்துறார் மயிலார். அதே மாதிரி நீங்களாம் செய்யாதீங்க. உண்மையான காதலர்கள் இந்த மாதிரி ஸ்கூல் படிக்கிறவங்க வந்தாங்கன்னா அது ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க்கா இருக்கு, அந்த கேபிள் லைட்டா தூக்கி இதை மாதிரி பண்ணுவாங்க. அதனால அவங்கள அடிச்சு விரட்டிடாதீங்க, ஓட விட்டு பாருங்க இன்னும் என்ன பண்றாங்கன்னு. இது ஒரு புது காதல் போல. அந்த காதலிக்கிறதுல இருந்து இடம் தேடுறான், எங்கிட்டு காதல் பண்ணலாம், வெறும் பொட்டலா கிடக்கேன்னு.
நான் அளக்குறேன் இந்த இடம் இடம் அழகு அப்பாடியோ பார்த்தவன் எதுவும் இடம் கிட்ட தோதுவா இல்லையா அதோட பார்த்தேன் என்னடா அங்கிட்டு பொட்டலாம் இருக்கு அங்கிட்டு பொட்டலாம் இருக்குன்னு அங்கனைக்கு படுத்துட்டேன் லவ் பண்ணிட்டேன். இது இந்த மாதிரி லவ்வை வந்து நீங்க எதிர்க்காதீங்க. இதுதான் புனிதமான உன்னதமான ஒரு லவ். ஒத்துக்கிட மனசு இல்லனாலும் அதான் நேசம். அலக்க போய் கூட இல்லை, அப்படியே ஆளை மாத்தாம பண்றாங்களே அதுவே பெரிய விஷயம். இப்படி ஒரு லவ் இருந்தா அதை நீங்க எங்கனைக்குமே எதிர்ப்பு தெரிவிக்காது, விரட்டாதீங்க. பார்த்தாலே தெரிகிறது தெரிகிறதா? லவ் முழுசா பாருங்க, அந்த காதலை அருமையா இருக்கும், புனிதமான காதல். இந்த காதல் மட்டும் நீங்க எதுவும் பண்ணலையா? ஏன்னா அங்கனைக்கிலேயே 2 பேரும் முதல் விடுறாங்களே, மாறி போயிட்டு என்ன பண்ணுவாங்க? இது வந்து உண்மையா காதல், 2K கிட்ஸ் காதல்லாம் கிடையாது. இது பிறந்த காதல், இப்போதான் பிறந்து உடனே லவ் பண்ற காதல். அதனால காதலுக்கு சக்தி அதிகம். மிகவும் காதல் பண்றவங்க மிகவும் வலிமையா இருப்பாங்க. பிறந்த உடனே பாத்தியா, பிறந்த 3 நாத்துல பிப்ரவரி 14 கொண்டாடுறாங்க. 30 வயசாகி இன்னும் கல்யாணம் பண்ணாமலாம் இருக்காங்க. இவங்களுக்கு கிளை என்ன பண்றது? பாரு எங்க கூட்டி போயிருக்கான் பாருப்பா லவ் பண்ண பாரு. சரியான காடு, இந்த காட்டுக்குள்ளேயே 30 கிலோமீட்டர் போயிருக்கேன். எவனும் நம்ம காதலை பார்க்க கூடாது, தனிமையா லவ் பண்ணு எவனும் பார்க்க கூடாதுன்னு அத்தனை கிலோமீட்டருக்குள்ள கருவலுக்குள்ள கூட்டி போயிருக்கேன். இதை ஒருத்தர் எடுத்துருக்கான் பாரு, ஜூம் பண்ணி. அதாவது நீங்க மொபைல் வாங்கும்போது இந்த மாதிரி ஜூம் அதிகமா இருக்கான்னு பார்த்து நல்லா வாங்குங்க, குவாலிட்டியா. அப்ப இந்த மாதிரி போனா உங்களுக்கு தெரியும். இன்னைக்குன்னா அப்புறம் நீங்க எடுக்க முடியாது. வேற எவனா 4 பேர் வந்து இப்படி மிரட்டி இது பண்ணா என்ன பண்றது? இது பசுலவு. இது யாரு வீடியோ எடுத்தது இல்லையா? இது உண்மையான காதல் வந்து பசுக்களை லவ் பண்ணுற காதல். இது கருவக்காடு கம்மாக்காடு இதெல்லாம் போக கிடையாது. போகும் நேரத்தில் பஸ்ஸில் போனா என்ன, ட்ரெயினில் போனா என்ன, பைக்கில் போனாலுமே இந்த மாதிரி போகும்போதே பண்ணுற காதல் இந்த காதல். ரொம்ப வெறியா இருக்கு இந்த காதல். திடீர்னு டப்புக்குன்னு பயங்கர இதாக மாறினா எல்லாரும் பசாட்டி இறங்குற அளவுக்கு ஒரு காதல் இந்த காதல். பயங்கரமான காதல். இது வந்து ஜெகனாந்தாலும் பண்ணக்கூடிய காதல். ரோடு காடு வீடு பஸ் ஸ்டாண்டு பஸ்ஸுக்கு ரோடு எங்கனாலும் இந்த காதல் வர டபால்னு வந்துடும். அப்போதைக்கு நீங்க யாரும் இந்த காதலை வந்து நீங்க இது பண்ணக்கூடாது. இந்த காதலை நீ வளர்த்த கொண்டு போகணும். இந்த மாதிரி காதல் தேவை நாட்டுக்கு. அதாவது காதல் முக்கியம், லவ் முக்கியம், காதல தினம் முக்கியம். காதல் பண்ணுங்க எல்லாருமே. இந்த மாதிரி ஒவ்வொருத்தலா கருவக்காட்டில் போயிட்டு மரத்துக்கு மரம் உட்காருங்க, லவர் ஸ்டேக்கு. அவங்க உங்க காதலை கூட்டிட்டு போய் உட்காரு. அன்னைக்கு ஒரு நாள் எப்படி நம்மளாலும் உட்காருங்க. அடுத்த நாள் எல்லாம் அவங்க பிரிஞ்சு கரெக்டாக அவங்க வீட்டாடி போய் செட்டில் ஆயிருங்க. இல்லைன்னா பொழுது அப்படி போனீங்கன்னா உங்களை தேடுவாங்க என்று சொல்லி இத்தனை இந்த வீடியோவை நான் நிறைவுக்கு கொண்டு வருகிறேன். அடுத்த காதலர் தினம் அன்னைக்கு நான் உங்களிடம் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.